இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு நீதி கதையை தான் பார்க்க போறோம். கதையோட தலைப்பு சிங்கமும் நரியும். ஒரு பெரிய காட்டுல ரொம்பவும் கொடூரமான ஒரு சிங்கம் வசிச்சு வந்துச்சு. தினமும் அது ஒவ்வொரு மிருகமா கொன்னு கொன்னு சாப்பிடுறத பெரிய பழக்கமாவே வச்சிருந்துச்சு. அந்த காட்டுல இருக்க வேற மிருகங்கள் எல்லாமே இந்த கொடூரமான சிங்கத்தை பார்த்து பயந்து பயந்து வாழ ஆரம்பிச்சதுங்க. ஆனா எவ்வளோ நாளைக்கு நம்ம இந்த சிங்கத்துக்கு பயந்தே வாழ முடியும் அப்படின்னு அந்த காட்டுல இருந்த மற்ற மிருகங்கள்லாம் சேர்ந்து ஒரு திட்டம் போட்டாங்க. இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும்னு நினைச்சாங்க. உடனே சிங்கத்துக்கிட்ட இந்த மிருகங்கள்லாம் போய், நாங்க உனக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மிருகத்தை உணவா அனுப்புறோம். ஆனா நீ அந்த மிருகத்தை தவிர வேற எந்த மிருகத்தையும் வேட்டையாடவே கூடாது அப்படின்னு கேட்டுச்சுங்க. அந்த சிங்கம் யோசிச்சு பார்த்துட்டு, நீங்கள் சொல்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஆனால் எனக்கு மறக்காமல் டெய்லியுமே ஒவ்வொரு மிருகத்தை நீங்கள் உணவாக அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிச்சு. அந்த முடிவுக்கு இந்த எல்லா மிருகங்களுமே ஒப்புக்கொண்டுச்சுங்க. இதே மாதிரி சிங்கம் கேட்ட மாதிரி 10 நாளைக்கு சில நாட்கள் கடந்தன. எல்லா விலங்குகளுக்கும் ஒவ்வொரு நாள் அதுக்கு உணவாக கொடுத்தாங்க. ஒரு நாள் நரியோட டர்ன் வந்துச்சு. ஆனால் அது ஒரு புத்திசாலியான தந்திரமான நரி. அது தெளிவாக யோசிச்சிச்சு, எப்படியாச்சும் இந்த சிங்கத்தை நம்மளோட வலையில் விழ வச்சே ஆகணும் அப்படின்னு ஒரு அழகான திட்டமும் அது போட்டுச்சு. சிங்கம் வர டைமை பார்த்து சிங்கத்துக்கு சாப்பாடு கொடுக்குற டைமில் அந்த மிருகம் ரொம்ப தாமதமே வர ஆரம்பிச்சு. சிங்கத்துக்கு ரொம்பவே கோவம் வந்துருச்சு. என்ன, இந்த நரி இன்னும் வரலையே, எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லி கோவமாக இருந்துச்சு. உடனே நரி வரத அந்த சிங்கம் பார்த்துச்சு. ஏன் இவ்வளோ தாமதமாக வர அப்படின்னு கேட்டதுனால நரி சொல்லிச்சு, நான் வழியில் வரும்போது இன்னொரு பெரிய சிங்கத்தை பார்த்தேன். அது சொல்லிச்சு, நான் தான் இந்த காட்டோட உண்மையான ராஜா, நான் தான் இன்னைக்கு உன்னை சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. இதை கேட்ட சிங்கம் ரொம்பவே கோவமாயிருச்சு. என்ன சொல்கிற நீ? நான் தான் இந்த காட்டோட உண்மையான ராஜா, யார் அப்படி சொன்னது? வா எனக்கு காட்டு அப்படின்னு சொல்லி கேட்குது. நரி உடனே, அது அந்த கிணத்துக்கு கீழே தான் இருக்குது, வாங்க நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகுது. சிங்கமும் வந்து நின்றுச்சு. எங்கே அப்படின்னு கேட்டதும் அந்த நரி சொல்லுது, இதோ இந்த நீர், இந்த தண்ணிக்குள்ளே பாருங்கள், இந்த கிணத்துக்குள்ளே தான் அந்த சிங்கம் இருக்குன்னு சொல்லிச்சு. உடனே அந்த சிங்கமும் அந்த கிணத்துக்குள்ளே பார்க்குது. அது பார்த்த உடனே ஒரு கொடூரமான முகம், சிங்கத்தோட உருவம் அதனோட கண்ணில் படுது. கோவத்தில், இதுதான் என்னோட எதிரியா, இதை இன்னைக்கு கொன்னுட்டு நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ளே குதிச்சிருது. ஆனால் அதுக்கு தெரியல, அது தண்ணிக்குள்ளே மூழ்கியே இறந்துருது. காட்டில் இருக்க எல்லா மிருகங்களும் இந்த புத்திசாலியான நரியை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதை எல்லா விலங்குகளும் பாராட்டுறாங்க, கொண்டாடுறாங்க. இதனோட நீதி என்ன தெரியுமா? புத்திக்கே மேலோன் பலன். மாரல் ஆஃப் தி ஸ்டோரி: புத்திசாலியாக இருந்தாலே போதும், எவ்வளோ பெரிய பலசாலியாக இருந்தாலும் நம்மளோட புத்தியால் அவங்கள நம்ம ஜெயிக்க முடியும். இதுதான் இந்த கதையோட மாரல். உங்களுக்கு இந்த கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த கதை மூலமாக என்ன புரிஞ்சுது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இதே மாதிரி நீதி கதைகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு இதை விட சிறப்பான கதைகளை எல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.